விடாமுயற்சியால் சாதனைகள் பல செய்யும் சிம்மராசி அன்பர்களே, இதுவரை பாக்கியஸ்தானமான 9ஆம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் நாள் முதல் தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். ஏற்கனவே நான் கூறிய மாதிரி தற்பொழுது சிம்மராசிக்காரர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் வலி வேதனை யாருக்கும் வரவே கூடாது என்றுதான் சொல்லணும். அந்த அளவிற்கு சனி பகவான் தற்பொழுது கண்டக சனியாக இருந்து உங்களை படுத்து எடுத்து வருகின்றது. சனி பகவான் 7ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் சுப காரியங்களையும் தடை செய்து கொண்டு இருக்கின்றார். வேலை விஷயத்திலும் சரி, தொழில் விஷயத்திலும் சரி, வியாபார விஷயத்திலும் சரி, உங்களுடைய குடும்ப விஷயத்திலும் சரி, இப்படி அனைத்து விஷயங்களிலும் ஏதாவது ஒரு சின்ன நல்லது நடக்காமல் போனதற்கு முக்கியமாக சனிதான் காரணம். இப்படி எந்த நல்லதுமே நடக்காமல் சிம்மம் ராசிக்காரர்கள் மனதளவில் மிகவும் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. நமக்கான ஒரு நல்ல வழி பிறக்காதா, நம்மளும் மற்றவங்கள மாதிரி நல்ல பொசிஷனுக்கு வர முடியாதா அப்படின்னு இப்போ வரைக்கும் ஏங்கிட்டு இருக்கும் சிம்மராசிக்காரர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. நாங்கள் அப்படி என்னதான் தப்பு செஞ்சிட்டோம், எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு நீங்கள் புலம்பி தவித்து கொண்டிருப்பது நல்லாவே எங்களுக்கு புரியுதுங்க. சிம்மம் ராசிக்காரர்களுக்கு நான் ஒன்று மட்டும்தான் சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் பலன் கிடைக்கின்ற வகையில்தான் தற்பொழுது கோச்சார நிலையில் கிரகங்கள் ஓரளவிற்கு நல்ல நிலைமையில் வர இருக்கின்றது. அதாவது 2ஆம் இடத்தில் இருந்து கொண்டு கேது பகவான் உங்கள் வாழ்க்கை துணையிலேயே கருத்து வேறுபாடுகளையும் குடும்பத்தில் எந்த நேரம் பார்த்தாலும் சண்டை சச்சரவுகளையும் குடும்பத்தில் ஒரு நிம்மதியே இல்லாத நிலைமையையும் தற்பொழுது கொடுத்து வருகின்றது. இந்த நிலைமையானது வருகின்ற குரு பெயர்ச்சியின் மூலம் மாற இருக்கின்றது. அதாவது வருகின்ற குரு பெயர்ச்சி மே மாதம் 1ஆம் தேதி நடக்க இருக்கின்றது. மே மாதம் 1ஆம் தேதி நடக்க இருக்கும் குரு பெயர்ச்சியின் மூலம் குருவானவர் ரிஷபம் ராசியில் அமர்ந்து 5ஆம் பார்வையாக கன்னி ராசியில் இருக்கும் கேதுவை பார்ப்பார் என்பதால் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கும் கெடு பலன்கள் ஆனது அப்படியே குறையும் என்பது ஜோதிட விதிங்க. கோச்சார நிலையில் குருவும் ராகு கேதுக்களும் நன்மையாக இருக்கும் நிலைமையில் சனியால் மட்டும் பெரிய கஷ்டங்களை உங்களுக்கு கொடுத்து விட முடியாது என்பதால் இந்த குரு பெயர்ச்சி சிம்மம் ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சிம்மம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களையும் பொருளாதார வசதிகளையும் கொடுக்கும் என்பது உறுதி. தொழில் ஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தான் நின்ற ராசியில் இருந்து 5ஆம் பார்வையாக கன்னிராசியான குடும்பஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக விருச்சக ராசியான சுகஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையாக மகர ராசியான சத்ருஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கின்றார். முதலில் குருவின் பார்வை பலன்களை பார்க்கலாம். குரு 5ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் ஒத்துழைப்பு ஏற்படும். மனதளவில் அமைதி உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படும். பொன் பொருள் சேர்க்கைக்கான சூழல்கள் உண்டாகும். உணவு விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும். பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும். குரு 7ஆம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்ப்பதால் உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். உடலளவில் இருந்து வந்த சோர்வுகள் விலகும். விவசாய பணிகளில் ஆர்வம் ஏற்படும். தனிப்பட்ட பழக்க வழக்கங்களில் முன்னேற்றம் உண்டாகும். வீட்டினை மனதிற்கு பிடித்த விதத்தில் மாற்றி அமைப்பீர்கள். தாயின் உடல்நல ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும். குரு 9ஆம் பார்வையாக சத்துருஸ்தானத்தை பார்ப்பதால் எந்த செயல்பாடுகளையும் அதன் தன்மைகளை அறிந்து மேற்கொள்ளவும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். மறதி தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். முக்கிய முடிவுகளில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். அடுத்து குரு நின்ற பலன்களை பார்க்கலாம். குரு தொழில் ஸ்தானத்தில் நிற்பதால் அலுவலகத்தில் சில புதிய பொறுப்புகள் கிடைக்கும். எதிலும் நேர்மறை சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். பொது காரியங்களில் தனிப்பட்ட ஆர்வமும் ஈடுபாடும் அதிகரிக்கும். நினைத்த சில பணிகளை முடிப்பதில் அலைச்சல்கள் உண்டாகும். அரசாங்க ஊழியர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். அடுத்து குரு பகவானின் நட்சத்திர பாத சஞ்சார பலன்களை பார்க்கலாம். குரு 1/5/2024 முதல் 11/6/2024 வரை கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் சிந்தனைகளில் தெளிவின்மையும் குழப்பமும் ஏற்பட்டு நீங்கும்.
வியாபாரத்தில் எதிர்பாராத சில தடைகளால் மாற்றங்கள் உண்டாகும். எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வமின்மை ஏற்படும். வர்த்தகம் தொடர்பான செயல்களில் கவனத்துடன் செயல்பட வேண்டும். தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்து கொள்வதும் உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும். அடுத்து குரு 12/6/2024 முதல் 18/8/2024 வரை மற்றும் 12/2/2025 முதல் 4/4/2025 வரை ரோஹிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் உயர் அதிகாரிகளிடத்தில் விவேகத்துடன் செயல்படவும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் ஏற்ற இறக்கங்கள் உண்டாகும். வியாபாரத்தில் மறைமுகமான போட்டிகள் அதிகரிக்கும். தேவையற்ற பயணங்களை குறைத்து கொள்ளவும். ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகளால் மனதில் அமைதி உண்டாகும். நினைத்த இலக்குகளை அடைவதில் முயற்சி அதிகரிக்கும். அடுத்து குரு 19/8/2024 முதல் 14/10/2024 வரை மற்றும் 5/4/2025 முதல் 10/5/2025 வரை மிருகசீரிட நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் தாய்வழி உறவுகளால் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். வீடு மற்றும் மனை வாங்கி விற்றல் தொடர்பான பணிகளில் ஆதாயம் அடைவீர்கள். வியாபார போட்டிகளை விடாப்பிடியான முயற்சிகளால் வெற்றி கொள்வீர்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சில மாற்றமான சூழல்கள் உண்டாகும். அடுத்து குருவின் வக்ரகால சஞ்சார பலன்களை பார்க்கலாம். குரு 15/10/2024 முதல் 11/2/2025 வரை வக்ர சஞ்சாரத்தை பார்க்கலாம். பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். கடன் தொடர்பான விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகள் பிறக்கும். உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் குறையும். வெளியூர் சார்ந்த பயணங்களால் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். இரகசியமான முதலீடுகளை அதிகப்படுத்துவீர்கள். பிற மொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். குரு பெயர்ச்சியால் உண்டாகும் பொதுவான பலன்களை பார்க்கலாம். பெண்கள் கனிவான பேச்சுக்களின் மூலம் நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இணையம் சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மற்றவர்களின் பேச்சுக்களை நம்பி முதலீடு செய்வதை தவிர்ப்பதும் நல்லது. வாழ்க்கை துணைவருடன் மனம் விட்டு பேசுவது புரிதலை மேம்படுத்தும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும். மேல்நிலை கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் படிப்படியாக குறையும். சந்தேக உணர்வுகளை குறைத்து கொள்வது நட்பு வட்டங்களை பெரிதுபடுத்தும். உல்லாச பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகளும் அமையும். பெற்றோர்களின் வழிகாட்டுதல் புதிய வளர்ச்சியை உருவாக்கி கொடுக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக பணிகளில் எதிர்பார்த்த பொறுப்புகளும் முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கும். ஆசிரியர் பணிகளில் மதிப்புகள் உயரும். நிதி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்லவும். தகுதிக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் கிடைப்பதில் சில அலைச்சல்கள் உண்டாகும். மனதில் இருந்து வந்த சில கவலைகளும் குறையும். வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் எதிர்பாராத மாற்றமான சூழல்கள் உண்டாகும். கூட்டாளிகளிடத்தில் விட்டு கொடுத்து செயல்படுவது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் லாபங்கள் மேம்படும். வாக்குறுதிகள் அளிக்கும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. புதிய தொழில்நுட்ப கருவிகள் பயன்படுத்துவதில் கவனம் வேண்டும். நம்பிக்கையாக இருப்பவர்களின் மறுமுகம் புலப்படும். வழக்கு தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும். கலைஞர்களுக்கு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் எதிர்பாராத பயணங்கள் மற்றும் வெளியூர் சார்ந்த வாய்ப்புகள் சாதகமாக அமையும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும். பெரியோர்களின் ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும். மறைமுகமான சில விஷயங்களை பற்றி புரிதல்கள் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியல் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் பதவி விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். சிறு சிறு வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். கட்சி நிமித்தமான சில செலவுகளால் கையிருப்புகள் குறையும். பயணங்களால் உடலில் ஒருவிதமான சோர்வும் அலைச்சலும் உண்டாகும். இந்த குரு பெயர்ச்சியில் நடைபெற இருக்கும் முக்கிய நன்மைகளை பார்க்கலாம். நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியில் குடும்பத்தில் ஒற்றுமையும் ஆதரவும், நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளும், பெரியோர்களின் ஆலோசனைகளால் நல்லதொரு பொன்னான காலத்தையும் உருவாக்கி கொள்வீர்கள். இந்த குரு பெயர்ச்சியில் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்றால், நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியால் உயர் அதிகாரிகளிடத்திலும்
அரசு சார்ந்த விஷயங்களிலும் சற்று விவேகத்துடன் செயல்படுவது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். உங்களுக்கான வழிபாடு: சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். மொத்தத்தில் சிம்மம் ராசி அன்பர்களே, முயற்சிகளை அதிகப்படுத்துவதால் நெருக்கடிகளை வெற்றி கொள்ள முடியும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.